அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைங்களை எல்லாம் ஆலிம்களாக ஆபிர்களாக ஆக்கி அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். உண்மையிலேயே கல்வியில் உயர்ந்த கல்வி எதுன்னு பார்த்தோம்னா குர்ஆன் கல்வி தான். டாக்டர் கல்வியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியர் கல்வியாக இருந்தாலும் சரி, வக்கீல் கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வகையான விரிவுரையான பேராசிரியராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வியில் முதல் இடம் இருக்கிறது குர்ஆன் கல்வி தான். இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. இந்த கல்வி இந்த உலகத்தில் மட்டும் பயனளிக்காது, மறு உலகம் வரையில் வரும். அதைத்தான் நபிமார்கள் எல்லாம் விட்டுட்டு போனாங்க. அந்த கல்வியை தான் இந்த உலமாக்கள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. நம்ம மகல்லாவில் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால கிட்டத்தட்ட ஹாஃபில்களும் ஆலிம்களும் 40 பேர்கிட்ட 37 38 பேர்கிட்ட இருக்கிறாங்கும்போது நம்ம மஹல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அவங்க இருக்கிறதுனால மஹல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலமாக்களை பார்த்து சொன்னாங்க, உலமா உம்மதி அன்பியாய் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள் என்னுடைய உம்மத்தில் உண்டான உலமாக்கள் என்பதாக சொன்னாங்க. அவங்கள நீங்கள் கண்ணியப்படுத்துங்க. நாமளும் நம்மளுடைய பிள்ளைங்களை ஆபிலாக ஆக்கி பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மை இருக்குது, சாதாரணமானதல்ல. இவங்க எல்லாம் நான் உண்மையிலேயே பெருமைப்படுறது, பெருமைண்டா சந்தோஷப்படுறது, மகிழ்ச்சி படுறது. நம்ம மௌத்துக்கு பிறகு இவங்களெல்லாம் நம்மளுக்கு அவனு துவா செய்ய மாட்டாங்களா? இவங்க அத்தனை பேர் என்னிடத்துல அலி பார்த்தா ஓதுனவங்க, இவங்க ஆலிம்களாக ஹாஃபிலாக ஆயிட்டாங்க. அவர்களுடைய ஒரு துவா பறக்கத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு உயர்வை தரமாட்டானாங்கிற ஒரு ஆசையில தான் முதலாக என் ஆரம்பத்தில் 90 நான் இங்கே இமாமா வந்து சேர்ந்தேன். அப்போது மதரசாவில் என்னையவே சுற்றி வருவார் யாசின் அப்பா பிலால் இருக்கிறாரு. என்னையவே ஆலிம்சான்னு சுற்றிக்கிட்டே வருவார். அவருக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நான் விரும்பினதில் என்ன நல்லது செஞ்சு மதரசாவில் கொண்டு போய் சேர்ந்து விட்டேன். அல்லாவும் அதைத்தான் சொல்கிறான், மமை யூத்தல் ஹிக்மத்தை பக்கத்து ஊத்திய கைரன் கதீரா. உங்களுக்கு அல்லாஹ் நல்லது செஞ்சிருக்கிறான் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லணும்னா கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தவனை பார்த்து சொல்ல முடியாது. ஏராளமான வேறு வகையான செல்வங்கள்லாம் கொடுத்தவங்களை பற்றி சொல்ல முடியாது. யாருக்கு அல்லாஹ்வுடைய ஞானம் குர்ஆன் கல்வி கிடைச்சிருச்சோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் எல்லா பாக்கியங்களும் கொடுத்ததாக சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு விரும்பலாம் அப்படின்னு சொன்னால் அவனை ஆலிமாக ஆக்கிடுவாராம். நல்லது செய்யணும்னு விரும்பினா என்ன செய்யணும்? காசு பணத்தை கொட்டி கொடுக்கணும், 2-3 வீடுகளை அவருக்கு தந்துடணும். அவர் தான் அல்லாஹ் ரொம்ப கொட்டி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, வமை யுரிதுல்லா பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யார் அல்லாஹ்வுக்கு நல்லது செய்யணும்னு விரும்புகிறானோ அவனை ஆலிமாவை ஆக்கிடுறானா. அந்த மாதிரி அல்லாஹ் தாலா ஏதோ என்னிடத்துல ஓதுன பிள்ளைங்களை இத்தனை பேர் ஆலிம்களாக, என்னுடைய பிள்ளைங்களை 2 பேரையும் நான் ஆலிமாவை பார்த்து சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய மகன் டாக்டர் ஆகட்டும், நல்லது தான். ஆனாலும் கூட ஆலிமாக ஆகி பார்ப்பது என்பது சந்தோஷத்தில் உச்சகட்டமான ஒரு சந்தோஷம், உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம். நீ அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் அனுபவிச்சு பார்த்தேன் அந்த சந்தோஷத்தை. நம்முடைய மகளாவை சேர்ந்த ஜிஜி புகாரி பாய் மரணமடைகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அவங்களுடைய கடைசி மகன் அபீபை என் கையில் பிடிச்சி கொடுத்து சொன்னார், அம்மா மனைவி மக்கள்கிட்ட சொன்னார், அம்மா இந்த பிள்ளையை என் ஆலிம் சாலை ஒப்படைச்சிட்டேன், அவர் என்ன நினைச்சு அவரை உருவாக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் பிள்ளையால கொண்டு போய் சேர்த்தேன். அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. நான் இந்த ஒரு பிள்ளைங்களை மதரசால கொண்டு போய் சேர்த்த உடனே மற்ற அந்த பிள்ளையோடைய 2-3 தம்பிங்களை சேர்க்க முடியல, இடம் கிடைக்கல, மிலாலியால் ஃபுல்லாகிடுச்சு. அப்போ அவங்க அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, ஆலிம்சா நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சுட்டீங்க, மற்ற பிள்ளைங்களையும் ஆலிமா ஆக்கியிருந்தீங்களா, நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்பேன், உங்களுக்கு நான் எப்படி தான் நன்றி செலுத்துவேன்னு தெரியலையே, என் மகனை ஆலிமாக்கிட்டீங்களேன்னு சொல்லி அவ்வளோ தூரம் புலங்காய்ந்து அடைஞ்சு அந்த தாய் சொன்ன வார்த்தை எனக்கு உண்மையிலே சந்தோஷத்தை தந்துச்சு. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, பெரிய ஜெயத்து பேச இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை தரணும்.
ஆலிம்களுக்கு மரியாதை தர்றது நபிமார்களுக்கு மரியாதை தர்றது மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆலிமை பார்த்தா என்னைய பார்த்தது மாதிரி, ஆலிமுக்கு கண்ணியம் கொடுத்தா என்னைய கண்ணியம் கொடுத்தது மாதிரி. மண் ஆதா லி வலியன் பக்கத்து ஆதம் தூவில் ஹர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, வலிமார்களை பாய்ந்து கொண்டால் அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை போய் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்டாங்களா. மண் ஆதாலி வலின்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த வலின்னா யாரு அப்படின்னு கேட்டப்ப மல்ஹும் இல்லல் ஆலிமுன், யாரு ஆலிம்கள் தான் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. ஆலிம்களை வலி என்கிற அந்தஸ்தில் பார்த்து அவங்க மனசு நோகடிக்கிறத மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்கன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய இந்த ஆலிம் உலமாக்கள் எல்லாம் இந்த மஹல்லாவை கட்டி காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய தூண்கள். ஆகவே உலமாக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி, பல்லி அன்னி வலவ் ஆயா, நீங்கள் கடைசி வரையிலே ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். குர்ஆனையும் ஹதீஸையும் காலல்லா கால ரசூலுல்லா காலல்லா கால ரசூலுல்லா என்று நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நிம்மதி, அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். எவ்வளவோ பாக்கியங்களுக்கு பெற்றிருக்கலாம், இந்த இல்மை பெற்ற பாக்கியத்துக்கு நிகராக வேறு எதுவுமே இல்லை. ஆகவே எல்லா இந்தியார்களே, நம்ம மகல்லா மக்களுக்காக வேண்டி நான் சொல்லி கொண்டது, இவங்களெல்லாம் ஏழையாக இருக்கிறாங்களே, பெரிய உத்தியோகத்தில் லட்சலட்சமாக சம்பாதிக்கலையே அப்படின்லாம் இல்லை. நபிமார்கள் ஏழையாக தான் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மைத்தனத்தை தான் விரும்பி இருக்கிறாங்க. நான் என்னுடைய குடும்பத்தினருக்கு அந்த நாளிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வழி கிடைத்து விட்டால் போதும் என்றுதான் நபிமார்கள் இறங்கியிருக்கிறாங்க. நபிமார்களுடைய வாரிசு அந்த ஏழ்மைத்தனம், அதைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு இந்த உலகத்திலையும் பெரிய பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். மிகப்பெரிய வேலை வாய்ப்புலையும் நம்முடைய உலமாக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஹிதுமத்து தீன் என்கிற அடிப்படையில் உங்களால் முடிந்த அளவு ஆலிமாயிட்டோம், மற்றவங்க மாதிரி நான் இல்லை, மற்றவங்கள மாதிரி நான் இல்லை. ஆலிம்களை உங்களுக்கு ஒன்று சொல்லி கொள்கிறேன், நீங்கள் இன்னொருத்தவங்களை பார்த்து ஒரு வேறு உயர்ந்த சம்பளத்தில் இருக்கிறவரை பார்த்து அவரை மாதிரி நான் படிக்கலையே அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் ஆக உயர்ந்த கல்வியை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. நம்ம மகல்லாவிலேயே நிறைய பேர் ஆலிமாக சேர்ந்துட்டு முடிக்காமல் இடையிலே வந்துட்டாங்க. நிறைய பேர் இன்னும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா இந்த பையன்லாம் ஆலிமாக இருக்க வேண்டிய பையன், போய் சேர்த்து விட்டோம், அல்லாஹ்தால அவரை நாடலை, அதனால் ஆலிமாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களை எல்லாம் ஆலிம்களாக ஹாஃபில்களாக ஆக்கியிருக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் உங்களின் பழக்கத்தினால இந்த மஹல்லாவுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் தரணும். தாய்மார்களே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைங்களை ஆலிம்களாக ஹாஃபில்களாக ஆக்கி ஆசை பாருங்க. அதுக்கு முன்னால் மதரசாவுக்கு பிள்ளைங்களை அனுப்புங்க. மதரசா பிள்ளைங்களை அனுப்புறது விஷயத்தில் ரொம்ப கம்சோராக இருக்குது. அதனால் மதரசாவுக்கு பிள்ளைங்களை அனுப்புங்க. அங்கேருந்து தான் ஆலிம்களுக்கு உருவாகிறாங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய மஹல்லாவை ஆலிம்கள் நிறைந்த மஹல்லாவாக ஆக்கி தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.